அன்னைக்கு ஒரு நாள் கால் ஒன்று வந்துச்சு. ஹலோ யாரு? அந்த பக்கம் நம்ம கஸ்டமர் அவரோட லேப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாரு. லேப்போட டீட்டெயில் கேட்டதுக்கு வாங்கி 10 வருஷம் இருக்கும், இவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாரு. சரி எடுத்துட்டு வாங்க செக் பண்ணிடலான்னு பார்த்தோம். சாஃப்ட்வேரில் எந்த விஷயம் கிடையாது, ஹார்ட்வேர் தான். அதாவது ஹார்ட் டிஸ்க் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு லேப்டாப்போ சிஸ்டமோ எது ஸ்லோவாக இருந்தாலும் ரெண்டே விஷயம் தான். ஒன்று ரேம்னால ஸ்லோவாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்னால ஸ்லோவாக இருக்கும். ரேம் ஆல்ரெடி 8 GB இருக்குது, ஹார்ட் டிஸ்க் தான் ரொம்ப பழசாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு எஸ்எஸ்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொன்னால் அவரும் ஓகே அப்படின்ட்டாரு. சரின்ட்டு உள்ள என்ன ஹார்ட் டிஸ்க்குன்னு செக் பண்ணோம். WD பிராண்டில் 750 GB ஹார்ட் டிஸ்க்கு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்கை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்டர்னல் கேஸ் போட்டு கொடுத்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு லேப்டாப்புக்கு கிகாபைட் பிராண்ட்லேருந்து 48 GB SSD ஹார்ட் டிஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த SSDயோட மேக்ஸிமம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து 550 Mbps. 2 years பிராண்ட் வாரண்டியோட வருது. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு OS இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். SSD சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் நல்லா ஸ்பீட் ஆயிடுச்சு. கஸ்டமரே ஹாப்பி ஆகிட்டார். உங்களோட லேப்டாப்பும் இதே மாதிரி ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக SSD சேஞ்ச் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்பீட் சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெக்னிக்கல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.